Hi students, today we will see about the Unit 23 Economic Biology Continuation. Prawn Culture. Prawn அப்படின்னால என்னது இறால் இறால் வளர்ப்பை பற்றி இதில் இப்போ பார்க்க போகிறோம். One of the most economically important shellfish resource of India's are prawn. இப்போ ரொம்ப எக்கனாமிக்கலி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஷெல்ஃபிஷ் அப்படின்னு ரிசோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எது தான் ப்ரான் இறால் தான். தே ஆர் ஆஃப் கிரேட் டிமாண்ட் போத் இன் த லோக்கல் அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். இப்போ ப்ரானுக்கு பார்த்தோன்னாக்கா நம்ம லோக்கல்லையும் சரி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் எப்படி இருக்குது, ஒரு பெரிய டிமாண்டாக இருக்குது. டியூ டு தேர் கிரேட் டேஸ்ட் தே ஆர் எ செரிஷ்டு டெலிகசி டு பி சர்வ்ட் ஆஸ் ஃபுட். இதோடைய டேஸ்ட்டும் அது மட்டும் இல்லாமல் டெலிகசியாலையும் என்னது இது வந்து ஃபுட்டாக சர்வ் பண்ணுறாங்க. இன் வியூ ஆஃப் their popularity and marketing avenues in foreign countries, there is a need for developing advanced technology and intensify prawn culture in India. பார்த்தோன்னாக்கா என்னது இதோடைய பாப்புலாரிட்டியாலையும் மார்க்கெட்டிங் அவென்யூஸ் ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு முக்கிய தேவையாக இருக்குது. அட்வான்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி என்னது ப்ரான் கல்ச்சர் இந்தியாவில் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ப்ரான் கல்ச்சர். ப்ரான் கல்ச்சரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இறாலை எப்படி எப்படிலாம் வளர்க்குறாங்க. A number of species of prawns of different size are found distributed in water resource. Only those prawns which are good in size, weight, available in plenty and easily cultivable are commonly selected for prawn culture on commercial basis. இதில் பார்த்தோன்னாக்கா நிறைய ஸ்பீஷியஸ் ப்ரான்ஸில் இருக்குது. வேறு வேறு சைஸில் வாட்டரில் வாட்டர் ரிசோர்ஸில் இருந்துன்னு இருக்குது. இதில் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கக்கூடிய ப்ரானு அதோடைய வெயிட்டை வச்சு அதை மட்டும் அதிக அளவில் ஈஸியாக கல்டிவேட் பண்ணி காமனாக ப்ரானை செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கமர்ஷியலுக்காக. மெரைன் வாட்டர் ப்ரான் கல்ச்சர். மெரைன் வாட்டர் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா என்னது, நம்ம கடலில் இருக்கக்கூடியது. த ரியரிங் ஆஃப் மெரைன் பெனியட் ப்ரான் இஸ் கால்டு மெரைன் ப்ரான் கல்ச்சர் ஆர் ஷ்ரிம்ப் கல்ச்சர். பார்த்தோன்னாக்கா என்னது, பெனிடி ப்ரானை தான் நம்ம ரியர் பண்ணுறது, பிடிக்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம் மெரைன் ப்ரான் கல்ச்சர், அப்படி இல்லைன்னா ஷ்ரிம்ப் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். Peninius indicus and Peninius monodon are cultured in marine water. இதில் பார்த்தோன்னா பெனிடியஸ் இண்டிகஸும் பெனிடியஸ் மொனோடானும் மெரைன் வாட்டரில் கல்ச்சர் பண்ணக்கூடியது. ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான் கல்ச்சர். ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னாக்கா அது நன்னீரில் இருக்கக்கூடிய இறால். த ரியரிங் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான் இஸ் கால்டு ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான் கல்ச்சர். நன்னீர் நிலைகள்லேருந்து பிடிக்கக்கூடிய இறால் என்னன்னு சொல்கிறோம் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். மேக்ரோ பிராச்சியம் ரோசன்பெர்ஜி அண்ட் மேக்ரோ பிராச்சியம் மால்கோம் சோனி ஆர் கல்ச்சர்ட் இன் ஃப்ரெஷ் வாட்டர். இது ரெண்டு வகை இறாலும் எதுலேருந்து கல்ச்சர் பண்ணுறாங்க, ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து கல்ச்சர் பண்ணுறாங்க. மெத்தட் ஆஃப் ப்ரான் கல்ச்சர். த மெத்தட்ஸ் எம்ப்ளாய்டு ஃபார் ப்ரான் கல்ச்சர் ஆர். மெத்தட் எப்படி எந்தெந்த மெத்தடில் ப்ரான் கல்ச்சர் பண்ணணும். சீட் கலெக்ஷன் அண்ட் ஹேச்சரி மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா சீடை கலெக்ட் பண்ணுறது ஹேச்சரி மெத்தடு. பேடி கம் ப்ரான் கல்ச்சர் மெத்தட். இன்னொன்று பார்த்தோன்னாக்கா என்னது, பேடி கம் ப்ரான் கல்ச்சர் மெத்தட். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சீட் கலெக்ஷன் அண்ட் ஹேச்சரி மெத்தட். விதை சேகரிப்பு மூலம் இறால் வளர்ப்பு. சீட் கலெக்ஷன் அண்ட் ஹேச்சரி மெத்தட்னா த லார்வே அண்ட் ஜெனிவல்ஸ் அப்டைன் பை கலெக்ஷன் ஃப்ரம் நேச்சுரல் ரிசோர்சஸ் ஆர் பை ஹேச்சரி மெத்தட்ஸ். என்னது லார்வா எப்படி நம்மளுக்கு கிடைக்குது, ஒன்று நேச்சுரல் இயற்கையான சூழ்நிலையில் கிடைக்கிறது, அப்படி இல்லை அப்படின்னாக்கா பொறிக்க வச்சு கிடைக்கிற மெத்தடில் கிடைக்கிறது. ஈஸ்டோரிஸ் அண்டு பேக் வாட்டர்ஸ் நேச்சுரல் மெத்தட்ஸில் நம்ம கடல் ஓர பகுதிகளில் கடல் ஓரத்தில் இருந்து கிடைக்கிறது. கண்ட்ரோல்டு ப்ரீடிங் ஹேச்சரி மெத்தட்ஸ்னால் என்னது பொறிக்க வைக்கிற சாதனத்து மூலிமா பொறிக்க வச்சு கிடைக்கிறது. தே ஆர் ரியர்ட் அண்டு கிரவுண்ட் இன்டு அடல்ட்ஸ். அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்து அதை என்ன பண்ணுறது, ஒரு முதிர் உயிரியாக அடல்ட்டாக
உருவாக்குற மெத்தடை தான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம், சீட் கலெக்ஷன் அண்டு ஹேச்சரி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இன்னொன்று பேடி கம் ப்ரான் கல்ச்சர். பேடி கம் ப்ரான் கல்ச்சர் அப்படின்னாக்கா என்னது, நெற்பயிரோட வந்து இறாலை வந்து சேர்த்து வளர்க்குறது. இட் இஸ் ஆல்சோ கால்டு பொக்கலி கல்ச்சர். இதை என்னன்னு சொல்லுவாங்க, பொக்காலி கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த ஓல்டஸ்ட் அண்டு ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் ப்ரான் கல்ச்சர் ப்ராக்டிஸ் இன் கேரளா. இந்த மெத்தட் வந்து ரொம்ப பழமையானது, ட்ரெடிஷ்னல் மெத்தடாகவும் இதை இறாலை வந்து வளர்க்குறதுக்கு எங்கே வந்து இந்த முறையில் வளர்த்துன்னு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கேரளாவில் வளர்த்துன்னு இருக்கிறாங்க. த லோ லையிங் பேடி ஃபீல்ட்ஸ் அலாங் த கோஸ்டல் ஏரியா சர்வ்ஸ் அஸ் சூட்டபிள் கிரவுண்ட்ஸ் ஃபார் ப்ரான் கல்ச்சர். பார்த்தோன்னாக்கா கடலோரத்தில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்கள் இருக்குதுல்ல, அது வந்து இது மாதிரி என்னது இறால் வளர்ப்புக்கு வந்து உகந்ததாக வந்து இருக்குது. ப்ரான்ஸ் ஆர் கல்ச்சர்ட் இன் தீஸ் ஃபீல்ட்ஸ் ஆஃப்டர் த ஹார்வெஸ்ட் ஆஃப் பேடி. நெற்பயிரை வந்து அறுவடை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த முறையின் மூலயமா வந்து இறாலை வந்து வளர்க்குறாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வெர்மி டெக்னாலஜி. வெர்மி டெக்னாலஜினா என்னது, மண்புழு உரம். The awareness of organic matter and concept of sustainable agriculture is gaining importance among our farmers in the recent years to produce good quality crops. என்ன பண்ணுறோம், கழிவு பொருட்களை வந்து மண்புழு மூலியமா நம்ம என்ன உரமாக வந்து மாற்றுறது தான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம், வெர்மி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதனால் வந்து நல்லா வந்து கிராப்ஸ் வந்து தரமானதாக, நல்ல தரம் வாய்ந்ததாக வந்து இருக்குது. மெயின்டைன் ஆஃப் சாயில் ஆர்கானிக் மேட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சஸ்டைனபிள் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் திஸ் இஸ் அட்டைன் பை வெர்மி டெக்னாலஜி. அது மட்டும் இல்லாமல் நம்ம மண்ணை வந்து என்ன பண்ணணும், அதோடைய மிருதுவான தன்மை, நெக்ஸ்ட் வந்து என்னது, அதை வந்து மண்ணை வந்து பாதுகாக்கணும். அது மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், நிறையா வந்து ஈல்டு வந்து பிளான்ட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு எந்த முறையை வந்து யூஸ் பண்ணுறாங்க, இந்த வெர்மி டெக்னாலஜி மண்புழு உரமாக்கல் முறையை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. வெர்மி கல்ச்சர் involves the artificial rearing or cultivation of earthworms and using them for the production of compost from natural organic waste. பார்த்தோன்னாக்கா நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஆர்கானிக் வேஸ்ட்டை மண்புழுவை அதிக அளவில் வந்து உருவாக்கி கல்டிவேட் பண்ணி அது மூலியமாக நம்ம என்னது உரத்தை வந்து தயாரிக்கிறது, கம்போஸ்ட்டை வந்து உருவாக்குறது தான் என்னன்னு சொல்கிறோம், வெர்மி கல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எர்த்வார்ம் ஸ்பீஷியஸ் யூஸ்டு ஃபார் வெர்மி கல்ச்சர். வெர்மி கல்ச்சருக்கு எதை வந்து யூஸ் பண்ணுறாங்க, மண்புழு வந்து யூஸ் பண்ணுறோம். த எர்த்வார்ம் யூஸ்டு ஃபார் வெர்மி கம்போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆர் பெரியோனெக்ஸ் எக்ஸ்கவேட்டஸ் இந்தியன் ப்ளூவார்ம். எந்த எர்த்வார்ம் வெர்மி கம்போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அது இந்தியன் ப்ளூவார்ம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பெரியோனெக்ஸ் எக்ஸவேட்டஸ், எசீனியா ஃபிட்டிடே ரெட்வார்ம்ஸு, யுடிரிலஸ் யுகினியா ஆஃப்ரிக்கன் நைட் கிராவலர். இது வந்து என்னது, இந்த 3 வகையான எர்த்வார்மும் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, வெர்மி கல்ச்சருக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. வெர்மி கம்போஸ்டிங் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங். இந்த வெர்மி கம்போஸ்ட் தான் எதுக்கு, இயற்கை உரத்தை உருவாக்குறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வந்து வகிக்குது. விச் கேன் கன்வெர்ட் பயோ வேஸ்ட் இன்டு நியூட்ரியன்ட் ரிச் ஆர்கானிக் மேனர் பை யூஸிங் எர்த்வார்ம். பார்த்தோன்னாக்கா என்னது, உயிரி கழிவுகளை வந்து என்ன பண்ணுறாங்க, அதிக அளவு வந்து நியூட்ரியன்ட்டு இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேனூராக வந்து மண்புழு மூலிமா வந்து உருவாக்குறாங்க. இட் ஃபீட்ஸ் ஆன் த ஆர்கானிக் வேஸ்டஸ் அண்ட் எக்ஸ்க்ரீட் இட் இன் டைஜஸ்டட் ஃபார்ம் நோன் ஆஸ் கேஸ்டிங்ஸ். இது என்ன பண்ணுது, ஆர்கானிக்கு வேஸ்டஸை வந்து எடுத்துன்னு டைஜஸ்ட் பண்ணி கேஸ்டிங்ஸை வந்து கொடுக்குது. த கம்போஸ்ட் இஸ் ஜென்ரலி கால்டு வெர்மி கம்போஸ்ட். இந்த கம்போஸ்ட்டை தான் ஜென்ரலாக என்னன்னு சொல்லி சொல்கிறோம், வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வெர்மி கம்போஸ்ட் இஸ் த எக்ஸ்கிரீட்டா வார்ம் கேஸ்டிங்ஸ் விச் இஸ் எ ஃபைன் granular organic matter formed by the decomposition of organic material by the
எர்த்வாம். வெர்மி கம்போஸ்ட் அப்படின்றது என்னது? எர்த்வாமுடைய எக்ஸ்கிரீட்ரா, கழிவு நீக்க பொருள் தான் வந்து அது. அது என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்கானிக் மேட்டரை வந்து சிதைவடைய வச்சு ஆர்கானிக் மெட்டீரியலை வந்து எர்த்வாம் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. இட் இஸ் அன் ஐடியல் ஃபெர்டிலைசர் ஃபார் த சாயிலுக்கு பார்த்தோன்னாக்கா இது எப்படி இருக்குது? ஒரு நல்ல ஒரு உரமாக வந்து இருக்குது. வெர்மி கம்போஸ்டிங் மெட்டீரியல் biologically degradable organic wastes are used as potential organic resources for vermicomposting. பார்த்தனாக்கா உயிரி கழிவுகள் இருக்குது இல்லை, அதுதான் என்ன பண்ணுறோம்? ஆர்கானிக் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து என்ன பண்ணுறாங்க? ஆர்கானிக் ரிசோர்ஸில் வந்து வெர்மி கம்போஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, தே ஆர் அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட், கிராப் ரெசிடியூ, வெஜிடபிள் வேஸ்ட், சுகர் கேன் ட்ராஷ். பார்த்தோன்னா என்னது? விவசாயத்துலேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டு, கிராப்போடைய ரெசிடியூ, நம்ம அறுவடை செஞ்ச மதுவு. நெக்ஸ்ட்டு வெஜிடபிள் வேஸ்ட், வெஜிடபிள்லேருந்து வீணாக போன காய்கறிகள், பழங்கள். நெக்ஸ்ட்டு சுகர் கேன் ட்ராஷஸ், இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்கிறோம்? ஆர்கானிக் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். கிராப் ரெசிடியூ, ரைஸ் ஸ்ட்ரா, டீ வேஸ்ட், சீரல் அண்ட் பல்ஸ் ரெசிடியூ, ரைஸ் ஹஸ்க், டொபாக்கோ வேஸ்ட்டு, காயர் வேஸ்ட், இதெல்லாம் வந்து என்னது? கிராப் ரெசிடியூ. நெக்ஸ்ட்டு லீஃப் லிட்டர், fruit and vegetable wastes, animal waste, cattle dung, poultry droppings, pig slurry, goat and sheep droppings, biogas slurry. இது எல்லாமே பார்த்தோன்னாக்கா பயோகேஸு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய கழிவு பொருள். நெக்ஸ்ட்டு வந்து இலை தழைகள். அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா என்னது? வைக்கோல், டீயில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு, பருப்பு வகைகளுடைய ரெசிடியூவு, உமி, இதெல்லாமே என்னன்னு சொல்கிறோம்? பயாலஜிக்கல் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இருந்து தான் என்ன பண்ணுறாங்க? மண்புழு உரம் வந்து தயாரிக்கிறாங்க. Okay, thank you students. We will see the next topic in the next